பார்ட்னர் டிஇசி அவர்களுக்கும் நன்றி. இந்த பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கும் நன்றி. பிரேமலதா மேம் அவர்களும் மேடையில் இங்கே இருந்தாங்கன்னா இந்த என்டையர் டீமோட இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் இட் வில் பி கிரேட். Mukesh T. Chalaya proudly welcome Kombu CV featuring Sarath Kumar sir and Shanmugha Pandian Vijayakant. The film written and directed by Ponram sir, music composed by Ivan Shankar Raja Avagal, audio partner Sarigama, Tamil Nadu distributors S Pictures, PRO Nikhil Muruganan, and marketing and promotion by DEC, yes, Tech. Even extraordinary நீங்க மியூசிக்கும் பண்ணிருக்கீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காமா அப்படின்னு மனசார நான் இவனை பாராட்டினேன். அதே மாதிரிதான் சரத் சார் உண்மையான மாமா இங்க நிக்கிறாரு. ஆனா படத்துல மாமாவும் மச்சானும் நீங்க பண்ண லூட்டிய பார்த்தா உண்மையிலேயே அப்படி சிரிச்ச அந்த படத்தை பார்த்து பயங்கரமான கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரானரியா ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. துப்பாக்கிய புடிங்க பாண்டி அண்ட் சொல்றதுலயே தெரியும் அந்த அளவு ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள. முகேஷ் ஒரு சின்சியர் ப்ரொடியூசர், அவர் யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாம மிக பிரமாதமாக இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும்ன்ற ஒரே எண்ணத்தோட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. முகேஷ் ஆல் தி பெஸ்ட். நீங்க ஃபியூச்சர்ல பெரிய ப்ரொடியூசரா வருவீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். பொன்ராம் சார் தொடர்ந்து எல்லா படமும் பிரம்மாண்ட வெற்றி படங்களாக அமையும், அதுல மாற்று கருத்து இல்லை. எனவே எல்லாரும் போய் December 19 நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். எனவே ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தி என்டையர் டீம். அதாவது நம்மளுடைய ஸ்டார் மூவிஸ் கொம்பு சிவிக்கு, அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லாரும் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் உட்கார்ந்து இருக்காங்களே, கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 19 நாம் எல்லாரும் திரைப்படத்துல பார்ப்போம். எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புறேன். All the very best to the crew. I wish everyone grand and very successful movie இது நிச்சயம் இருக்குன்றத நம்புறேன். நன்றி, பெரிய நன்றிகள், பெரிய நன்றிகள். எல்லாருக்கும் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து அம்மா பாட்டுல ஆரம்பிச்சு அம்மாவினுடைய ஆசையெல்லாம் அதை இத்தனை வார்த்தைகள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பண்றது இது ஒரு தொடக்கம், உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி. நீங்க எடுத்துக்கிறது பயணம், அது ஒரு பொறுப்பு. நிச்சயமா தமிழக மக்களுக்காக அந்த பொறுப்பையும் நீங்க கேப்டன் வழியில நின்று அதை நிலைநாட்டுவீங்கிற நம்பிக்கையோட சந்தோஷத்தையும் நாங்கள் அந்த இடத்துல பகிர்ந்துக்கிறோம். எல்லாரும் பேசிட்டாங்க அந்த பாட்டை பத்தி. படத்துல இருந்து ஏதோ ஒரு பாட்டுல இருந்து எல்லாரும் இருக்கும்பொழுது ஒன்னா பார்த்தா சுத்துற காத்தா நீ போனா தெங்கூத்தா நீங்க ஃபர்ஸ்ட் படம் சுதீஷா சரத்குமார் சார் பண்ண படம். அவர் ஒரு பெரிய பாடகர், நம்ம ஏன் இன்னும் அதை யூஸ் பண்ணவே இல்லை? உள்ள கேட்டேன், போய் கம்போஸ் பண்றேன். வாவ், அவரே கேட்டு உள்ளே சார் கேட்டேன், when are you making me sing அப்படின்றாரு. எஸ், கண்டிப்பா சார். ஏன்னா பெக்குலியர் வாய்ஸ், நான் உள்ளே அதுதான் சொன்னேன், பெக்குலியர் வாய்ஸ் சூப்பரா இருக்கும். அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். थैंक यू. நன்றி நன்றி. இவனை பத்தி நான் ஒன்னு சொல்லும், அவர் டூயட் சாங்கும் பாடியிருக்காரு,
அம்மா சாங்கு பாடியிருக்காரு. எங்க அம்மா இப்பதான் ஒரு 60 days முன்னாடி மறைஞ்சிட்டாங்க. அப்போ இந்த சாங்கை நாங்க வந்து கேட்கும்போது எங்களுடைய ஞாபகம் எல்லாம் எங்க அம்மா கிட்ட போயிடுச்சு. சுதீஷ்க்கு, எனக்கு, அக்காக்கு, ஜோதிக்கு எல்லாம். ஸோ எல்லாருக்குமே அம்மாவுடைய நினைவு வந்து எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டோம். ஜீவா ஆண்டி நான் பாக்குறது மாதிரியே நான் வந்து இவனை எப்பயுமே பார்ப்பேன். இது பிரபாஸ் கிட்ட நான் அடிக்கடி நிறைய சொல்லியிருந்தேன். ஏன்னா யுவன் பார்க்கும்போது அப்படியே ஜீவா ஆண்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாண்டி. சண்முகா வந்து கேப்டன் மாதிரி ஒரு டெடிகேட்டடா, ஒரு சின்சியராக கட்டாயம் தமிழக மக்களுக்கும் சரி, ரசிகர்களுக்கும், நம் கழகத்தினருக்கும் என்னைக்கும் அவர் வந்து கேப்டனை மாதிரியே நிச்சயமாக மிக சிறந்த ஒரு நடிகராக வருவார். அதுக்கு எல்லாருடைய பிளெஸிங்கும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். எனவே அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ அனைவருக்கும் நன்றி. மீண்டும் படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். என் கூட நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாளா எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் என் கூட இந்த படத்துல நடிச்சாங்க. சரத் சார் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் அவரும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த படத்துல இருந்து. ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ செம ஜாலியா 2K கிட்ஸ் மாதிரி எல்லாரும் மாதிரியும் பழகிறவர் அவரு. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்கள் நிறைய பேசியிருக்கோம், நிறைய தந்து பண்ணியிருக்கோம், ஊர் மக்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சார் கிட்ட வந்து என்ன கத்துக்கலாம்னா, நம்ம யாருக்கா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பேஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. எத்தனை ரீடேக்ஸ் போனாலும் பரவாயில்ல, எத்தனை யாராச்சும் ஒருத்தன் டைலாக் சொல்ல கஷ்டப்படுறாங்கன்னா சார் சொல்லி கொடுத்துருக்காரு, மாடுலேஷனோட சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் கத்துக்கிறேங்க. அண்ட் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வருத்தப்படாத வாலிபர்ஸனை பார்க்கும்போது உங்களோட பெரிய ஃபேன். உங்களோட ஒரு படம் பண்ண முடியாதான்னு நினைச்சேன், இது நடந்துருச்சு. ஸோ இப்ப நீங்க படத்துல பாக்குறதுக்கு நான் நிறைய ரியாக்ஷன் வைஸா இருக்கட்டும், இல்லை காமெடி வைஸா இருக்கட்டும், பொன்ராம் சார் தான் அதை வெளியே கொண்டு வந்தாரு. நாங்க வந்து ஷூட் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம். அங்க ஆன் செட்ல வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் டைலாக மெமரைஸ் பண்றதுக்கோ எதுக்குமே எனக்கு சார் கஷ்டம் தரல. ஏன்னா நாங்க பேப்பர்ல எழுதுனது வேற, படத்துல வந்திருக்க டைலாக்ஸ் எல்லாமே வேற. சார் வந்து எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஒரு சீனை டெவலப் பண்ணி நீங்க அதை நம்ம என்ன டைலாக் வேணா டெவலப் பண்றதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. நாங்க என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் அது நல்லா இருந்தா அதுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நீங்க தான் சொன்னீங்க நான் எங்கேயுமே கட்டுன்னு சொல்ல மாட்டேன்னு. எனக்கு தெரிஞ்சு நானும் சரத் சார் வந்து ஒரு சரத் சார் அண்ட் கல்கி பிரதர் எல்லாரும் அந்த லாரி சீக்வன்ஸ்ல சின்ன சீன் தான், அது ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். பட் நீங்க கட்டே சொல்ல, நாங்க பாட்டு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது, சரி ஓகே இதோட நிறுத்திப்போம், ரொம்ப போகுது அப்படின்னு நாங்க நிறுத்தின இடம் அது. அண்ட் பாலு சார் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க் சார் உங்களுக்கு. பொன்ராம் சார் படத்தை ஒரு ஸ்டைல்ல காமிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இன்னொரு ஸ்டைல்ல காமிச்சிருந்தீங்க தான் சார். அண்ட் கொரியோகிராஃபர்ஸ், நீங்க என் கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் போத் ஆஃப் யூ. எக்ஸ்பீரியன்ஸ், டான்ஸ் எல்லாமே வந்து அந்த டான்ஸ் வந்து நம்ம ஜாலியா இருந்தா மட்டும்தான் ஆட முடியும். ஸோ நீங்க ஆர்டிஸ்ட வந்து எப்படி நீங்க ஹாப்பியா வச்சுட்டு நீங்க பண்ண முடியும், உங்க 2 பேருக்கு இருந்து அதை நல்லா பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கல்கி பிரதர், இந்த படத்துல நிறைய பேர் இருக்காங்க. கல்கி பிரதர் இருக்காரு, அப்புறம் முனிஷ்காந்த் அண்ணா இருக்காரு, தார்னிகா புதுசா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து போட்ட எஃபர்ட்ல தான் இந்த படம் நாங்க பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலா இன்னொருத்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கூட இருந்த எல்லா அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்ன செட்ல கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வராம they made sure நான் வீட்டில் இருக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை என்டையர் டீமுக்குமே தேங்க்யூ ஸோ மச்.
என்னோட பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு ஜெகதீஷ், அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச். என் கூட ஃபுல்லாக இருக்கு ஒர்க் பண்ணிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸான நோட். அது வந்து பொன்ராம் சார் காமிக்கலா காமிச்சிருக்காரு. இதை நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். நான் சரத் சார், பொன்ராம் சார் எல்லாருமே இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே எங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்க சந்தோஷமா படத்தை பார்த்து ஹாப்பியா வெளியே வருவீங்கன்னு நினைச்சு, ஸோ நீங்க ஆடியன்ஸ் எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு கொடுக்கணும். நன்றி. நிறைய ஆசைகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த படத்துலையும் கூட இசைஞானி அவர்களும் இசையரசர் 2 பேரும் சேர்ந்து பாடுறது அந்த மாதிரி, அண்ட் அவருடைய இசையிலையும் நடிச்சிங்க, இவருடைய இசையிலும் நடிச்சு, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி என்ன மியூசிக் நான் அதுதான் நான் நிறைய பேசணும்னு வந்தேன். நான் என்னெல்லாம் வச்சிருந்தாலும் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் என்ன சொல்லணும்னு தெரியாம இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா வந்து ஃபர்ஸ்ட் கார்த்திக் ராஜா சார் தான் பண்ணணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் படைத்தலைவனுக்காக இருக்கட்டும் இதுக்காக இருக்கட்டும் நான் எதிர்பார்க்கவே இளையராஜா சார் தான் எனக்கு அது மியூசிக் பண்ணுவாரு. ஸோ அவர் அந்த படத்துல எனக்காக பாடியிருந்தாரு. அண்ட் இந்த படத்துல முகேஷ் சார் வந்து எனக்கு சொல்லும் போது யுவன் சங்கர் ராஜா தான் பண்றாருன்னு சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இட்ஸ் a ஸ்பெஷல் மூமெண்ட். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால என்ன தவிர அவங்க ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இன்னொரு என்ன ஸ்பெஷலான மூமெண்ட்னா அவங்க 2 பேரும் இதில் பாடியிருக்காங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் யுவன் சங்கர் சார் பற்றி சொன்னது மறந்துட்டேன், சாரி. அது என்ன, யுவன் சங்கர் ராஜா சாரோட நான் பெரிய ஃபேன். நான் பொன்ராம் சார் மாதிரியே எப்படி நான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் முகேஷ் சார், அது நடந்துச்சு. ஸோ யுவன் சார் வந்து பிஜிஎம்ல உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளவு நல்லா பண்ணுவாருன்ட்டு. இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல்ல பிஜிஎம்ல யுவன் சார் கொண்டு போயிருக்காரு. நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கே அது தெரியும். அண்ட் ஸ்டார் சினிமாஸ் ஒன் ஆஃப் த நான் ஒரு 4-5 ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்ட செட்டு ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் கொடுக்காம எந்த தலைவலி எதுவுமே இல்லாம ஹாசல் ஃப்ரீயா ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. யூ மேக் ஷுர் த ஒர்க் வெண்ட் ஆன் ஈஸி அண்ட் ஃப்ரீ. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சினிமாக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் போறதுக்கு ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். அண்ட் எல்லாருமே சொல்லுவோம் ஃப்ரேம்ல ஒவ்வொரு இடத்துல பாக்குறப்ப அப்பாவே நீங்க ரிசம்பிள் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசுறப்பெல்லாம் அம்மா எமோஷன் பாருங்க. எங்களுக்காக ஏதாவது உங்களுக்கு பெஸ்ட் டயலாக், உங்களுக்கு ரொம்ப பிடித்த அப்பாவோட நான் இந்த டைலாக் அப்பா இருக்கும் போதே சொல்லியிருக்கேன், சகாப்தம் போதே சொல்லியிருக்கேன். மன்னிப்பு எனக்கு தமிழ் தான் பிடிக்காத வார்த்தை. எனக்கு இந்த படமே அதாங்க, என்னால இதை பண்ண முடியும். பொன்ராம் சார் தான் கொண்டு செய்ய விட்டாரு.